பெங்களூர் கெம்பகோடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். டிரான்சிட்டுக்காக நான் ஒரு 10 to 12 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு வந்தது இந்த ஏர்போர்ட்டில். பெஸ்ட்டான ஒரு பட்ஜெட்டில் விலையில் உள்ள ஒரு டிரான்சிட் ஹோட்டல் தான் இது. அந்த ஹோட்டலை பற்றியும் அதோட லொக்கேஷன்ஸை பற்றியும் அதோட பட்ஜெட் பற்றியும் அந்த ஹோட்டலோட ஃபெசிலிட்டிஸ் பற்றியும் தான் நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு வெல்கம் பேக் டு கெஜெட் ஸ்பை. இந்த சின்ன சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஆரம்பிக்கலாமா? அந்த டெர்மினலுக்குள்ளேயே ஏகப்பட்ட ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, ஆனால் பயங்கர எக்ஸ்பென்சிவ். இந்த ஏர்போர்ட் சரியான பெரிய ஏர்போர்ட். சும்மா பார்க்குறதுக்கு ஃபுல்லாக மூங்கிலே பண்ண மாதிரி ஒரு செட்டிங்கில் பண்ணியிருப்பாங்க. பயங்கர ஸ்பேசியஸ். வெளியிலேயே நீங்கள் உட்காந்துருக்கலாம். ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இருக்குது, காஃபி ஷாப் இருக்குது, பாரே இருக்குது, தனியாக ஸ்மோக்கிங் ரூம்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருக்குது. இருந்தாலும் ஒரு 1 hour 2 hourனா ஓகே. பக்கத்துலேயே ஒரு டிரான்சிட் ஹோட்டல் ஒன்று கிடைச்சா நல்லா இருக்குன்னு தேடி பார்த்தப்போ மேக்மே ட்ரிப்லேருந்து கிடைச்சது இந்த ஹோட்டல் தான். இங்கேருந்து அந்த ஹோட்டலை ரீச் பண்ணுறதுக்கு 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes டிரைவ் தான். எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே ரீச் ஆயிடலாம். இந்த ஹோட்டல் இருக்கிறது டவுன் டவுன் பார்க் சடஹள்ளி கேட் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. ரொம்ப குயிக்காகவே ரீச் பண்ண முடிஞ்சது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே ஈஸியாக கிடைக்கிற மாதிரி ஒரு லொக்கேஷன். பக்கத்துலேயே வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு, நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டு, சின்ன ஷாப்பிங் ஏரியாஸ், மெடிக்கல். அதுபோக இந்த சடஹள்ளி கேட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க எங்கே பார்த்தாலும் ஹோட்டல்ஸ் தான். உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னாலும் ஹோட்டல்ஸ் இருக்குது. 500 rupeesலேருந்து 10,000 rupees வரைக்கும் ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது இந்த சரௌண்டிங்லேயே. நம்ம இப்போ தங்கியிருக்கிற இந்த ஹோட்டல் மாடியிலேருந்து பார்த்தா கூட சுற்றி உங்களுக்கு ஹோட்டல்ஸ் தான் தெரியும். ஸோ இது ஒரு டிரான்சிட் பேசஞ்சருக்குன்னே உருவான ஒரு ஏரியா மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோ ஹோட்டல்ஸ் இந்த சரௌண்டிங்கில் இருந்தது. இந்த ஹோட்டல் பேர் குவாலிட்டி இன் ராக்வெல் கிராண்ட் அப்படிங்கிற ஹோட்டல். இது ஒரு 3 star ரேஞ்சு தான். உள்ளே நுழைஞ்ச உடனே ரிசப்ஷனே நல்லா இருந்துச்சு. ரிசப்ஷனில் ஸ்டாஃப்ஸ்லாம் ஃப்ரெண்ட்லியாக. ஹோட்டல் செக்இன் பார்த்தோம் அப்படின்னா 2 PM, செக் அவுட்டு 12 PM அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் கூட ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹோட்டல் ரூமு பார்த்தோம் அப்படின்னா லிஃப்ட் வசதி இருக்குது. லிஃப்ட்டில் போய்க்கலாம். லிஃப்ட் நல்ல கோல்டு கலரில் தகன்னு மின்னுது. 2 லிஃப்ட் இருக்குது. 2 லிஃப்ட்டும் ஆஃபர் பண்ணிக்கலாம். ரூமுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு நீட்டான ரூம் தான். ரொம்ப சுத்தமாக இருக்குது. பேசிக் கம்யூனிட்டிஸ் என்னென்ன தேவையோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு சேஃப் லாக்கர் இருக்குது, கிளாத் ஹேங்கர்ஸ் இருக்குது, நீ அயன் பண்ணுறதுக்கு அயனிங் டேபிள் இருக்குது, அயனும் கொடுத்துருக்குறாங்க. தட் இஸ் கூல். பெட்டும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. க்ளீனாக விலைக்கு விட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரோட் வியூ இருக்குது. பிஸியான ரோடு தான், ஆனால் அவ்வளோ சவுண்ட் இல்லை. டீ காஃபி அந்த மாதிரி கெட்டல் கொடுத்துட்றாங்க. டீ பவுச்சஸ், காஃபி பவுச்சஸ்லாம் இருக்குது. வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஃப்ரீ தான். பாத்ரூம், ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் 24 மணி நேரமும் அவைலபிளாக இருக்குது. பாத்ரூமில் ரொம்ப நீட்டாக இருக்குது. எனாஃப் ஸ்பேஸ் இருக்குது. ரொம்ப ஒரு கம்பேக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, எனாஃப் ஸ்பேஸ் இருக்குது. பேசிக் அம்யூனிட்டிஸ் அங்கேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சோப்பு, லோஷன்ஸ், பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அப்படியே முடிச்சுட்டு மேலே போனீங்க அப்படின்னா ரெஸ்டோ பார் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். காலையிலேருந்து நைட்டு 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் இது கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறதுனால இதில் நீங்கள் ப்ரைவேட்டாக ஸ்விம் பண்ணுறதுக்கு அவ்வளோ லைக்லியாக இருக்காது. அது பக்கத்துலேயே ஜிம் வச்சுருக்கிறாங்க. ஜிம்மில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்குது. ஸோ உங்களுடைய ஜிம் ஒர்க் அவுட்டுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். வரலாறு மிக முக்கியம் அமைக்கிறேன். ஃபுட்டு இங்கே நல்லா டேஸ்டியாகவே இருக்குது, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இதுக்கு கீழே போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. சாதாரண டீ கடையிலேருந்து நல்ல ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வரைக்குமே சூப்பரான ரெஸ்டாரண்ட் லொக்கேஷன்ஸில் இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் அதையும் அவைல் பண்ணிக்கலாம். இந்த ஹோட்டல்லே சொன்னீங்க அப்படின்னா ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ வேக்கப் கால் மற்ற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. இந்த ஹோட்டல் நான் புக் பண்ணது 2000 rupees per night. ஓவராலாக போகிறதுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 800, அங்கேருந்து வரும்போது ஒரு 1000 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4000 rupees செலவாயிடுச்சு. நான் புக் பண்ணது பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். டின்னர், லஞ்ச் எல்லாம் நம்ம தான் எடுத்துக்கிறணும், தனியாக அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கிறணும். ஸோ ஓவராலாக ஒரு 5500, 6000 rupees ஆகும் ஒரு டிரான்சிட் ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு போகிறதுக்கு. இந்த ஹோட்டலில் இந்த பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். அப்படி இல்லை பக்கத்துலேயே 500 rupeesலேருந்து ஹோட்டல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது.
இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஹோட்டல்ஸில் நீங்கள் வாக்கிங் கெஸ்ட்டாக போய் எந்த ஹோட்டலில் வேணாலும் ரூம் எடுத்துக்கலாம். உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து பட்ஜெட்டுக்கு தேவையான எல்லா ஹோட்டல்ஸும் பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ். ஸோ எனக்கு என்னென்னா அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நம்ம கொடுத்த காசுக்கு கரெக்டான ஒரு மதிப்பு தான் அப்படின்னு நானே சொல்லுவேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.